வாய்ஸை ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட ஒரு நடிகர்கிட்ட, ஒரு ஜோக்கர்கிட்ட, ஒரு கிரிக்கெட் வீரர்கிட்ட, ஒரு நடிகையிட யார்கிட்ட ஒரு வாய்ஸை ஒத்தரு அதுக்கு அசைவு கொடுக்குறது. அவர் பேச அந்த ஸ்டைல், இவர் அப்படி கையை போட்டு இப்படி போட்டு அப்படி காட்டு இப்படி காட்டு அசைவு, இவர் பேசுற மாதிரி வாய் அசைக்கிறது டிக்டாக். இதே நீ மகத்தா பேத்திடுவாய், நீ மகத்தா பேத்திடுவாய், ஆனா உண்ட பாவம் மகத்தாகாது. இளைஞர் மாநாடு நடந்துச்சு, நான் அனுப்பி வைத்திருந்தேன். பயம் முடிஞ்சதோட ஒரு ஓ லெவல் பரீட்சை எழுத போற போய் கிட்ட வந்தான். ஹஸ்ரத், நான் மகிழ்த்தா போனதோடு என் பாவம் மகிழ்த்தாயிடுமான்னு கேட்டான். எனக்கு விளங்கிச்சு, நான் செஞ்ச தலைப்பாது என் தலைப்பட்டு தான் கேட்கிறேன். எனக்கு விளங்கிச்சு. இல்லைம்மா, நீ மகிழ்த்தா போனால் உன் பாவம் வாழுமன்றத்தோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த இதை நான் ஸ்டார்ட் ஆக சொன்னேன். அல்ல எங்க டேர்னிங் பாயிண்ட் எங்க போட்டேன்னு தெரியா என்னன்னு கேட்டு, இல்லை நான் நிறைய இசையில டிக்டாக் செஞ்சு போட்டிருக்கிறேன். அப்ப நான் மகிழ்த்தா போனா நீ மகிழ்த்தா போனா அதை டிக்டாக் இருக்க பாவம் வந்து கொண்டுதான் இருக்கும். நான் இன்றைக்கே பேசி எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இந்த விஷயத்துல மிகப்பெரிய கவனம் எடுங்க, மிகப்பெரிய கண்காணிப்படுங்க. வீடுகளுக்குள் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற நேரம் பூவம் புசகம் வாகனிக்கிறாரா, உங்களை பாதுகாத்துக்கங்க. உங்களோட புள்ள ஒட்டி குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வீட்டுக்கு உங்களோட பெண் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, அவங்களோட ஆடை கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது, பகுதி நேரத்துக்கு போற பெண்கள் நிலைமைகள் எப்படி இருக்குது. இன்றைக்கு சோளை ரெப் பண்ணி முதுகு பகுதியை திறந்து காட்டி ஒரு டிசைன் வந்திருக்கிறது. சோளை அப்படி ரெப் பண்ணி இதுவரைக்கும் மூடி இதை ஃபுல்லாக திறந்துட்டு போறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற இப்போ வேணுமிட்டே கையின மட்டும் தான் தைக்கிறா, பாயால கையின மட்டும் தான் தைக்கிறேன். இப்போ அப்படித்தான் வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற தச்சு அப்படி இழுத்துட்டு கொள்றேன், இப்படி இழுத்துட்டு கொள்றேன், அப்படி தச்சு இழுத்துட்டு கொள்றேன். நான் கேட்கிறேன், வீடுகளுக்குள் இந்த நிலைமை கொடுக்கப்படலை என்று சொன்னால் வீடுகளுக்கு இன்னும் எத்தனை மஹ்ரமி அஜ்னபி உறவு வீடுகளுக்குள் கொடுக்கப்படணும், பயிற்றுவிக்கப்படணும். டாக்டர் ரைஸ் நொத்தரிக்கோடு தெரியும், அவர் டைரி மறுபக்கம் எழுதிக்கணி வாசித்திருக்கு, கட்டாயம் வாசிக்கணும். அவர் ஒரு செய்தி சொல்றார். ஒரு உம்மா ஒரு புள்ளைய தூக்கிட்டு வாரா, அந்த புள்ள தலை பெண்ணாம் பெருசி, இடுப்பு கிளிக்கு வழக்கம் இல்லை, 2 கண்கள் ஒவ்வொரு திசையை பார்க்கறேன், கிளை வடிஞ்சு கொண்டே இருக்கு. இதால் உமிழ்நீர் கசி வடிஞ்சு கொண்டே